மனுஷன் நினைக்கிறதற்கும் அவனை விசாரிக்கிறதற்கும் அவன் ஏமாத்திரம். ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய பிள்ளைகளோடு கூட அவர் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாத பெரிய காரியங்களை நான் உனக்கு செய்வேன். அல்லேலூயா, அல்லேலூயா. மனுஷனை பார்த்து ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார், என்னை நோக்கி நீ கூப்பிடு, என்னை நோக்கி நீ கூப்பிடு. நீ என்னை நோக்கி கூப்பிட்டா உனக்குள்ளே இருக்கிறது எல்லாமே என்ன செஞ்சிடும்? ஓடிடும். நான் அப்படிதான். நாங்கள் 2 பேருமே பலவீனமாக தான் இருக்கோம். 2 பேருமே பலவீனமாக தான் இருக்கோம். ஒவ்வொரு நாளும் கர்த்தரை நோக்கி ஒரு மனுஷன் கூப்பிடும் போது மட்டும்தான் அவனுடைய வாழ்க்கையில் எல்லாமே நடக்கும். காலையில் நான் ஒரு பாட்டு பாடினேன். என் காயம் பார்த்திடு என்றே உம் காயம் மாறிடும் என்றே, என் காயம் பார்த்திடு என்றே உம் காயம் மாறிடும் என்றே, நம்பிக்கையோடு நீர் வந்தால் துணையாக இருப்பேனே என்றே, நம்பிக்கையோடு நீர் வந்தால் துணையாக இருப்பேனே என்றே, பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே, நல்ல நேசராக வந்து என்னை மீட்டீரே, நல்ல நேசராக வந்து என்னை மீட்டீரே, நல்ல நேசராக வந்து என்னை மீட்டீரே, நல்ல நேசராக வந்து என்னை மீட்டீரே. அவருடைய காயங்களை மனுஷன் பார்க்கும்போது மட்டும்தான் அவனுக்கு சுகம், பலன், ஆரோக்கியம், சத்துவம், மகிமை, பூரண சுகம். அல்லேலூயா, அல்லேலூயா. மனுஷன் எதை நினைக்கிறானோ அதை தேவன் செய்கிறது இல்லை. தேவன் நினைக்கிறதை மட்டும்தான் தேவன் செய்ய விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மனுஷன் எதை நினைக்கிறானோ அதன் தேவன் செய்கிறது இல்லை. ஏன் தெரியுமா? அவன் தனக்கானவைகளையே யோசிக்கிறான், தனக்கானவைகளையே சிந்திக்கிறான், தனக்கானவைகளையே நம்புறான். நான் இப்படி இருந்தா, நான் இப்படி செயல்பட்டா, நான் இப்படி இருந்தா எனக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு அவன் நம்புறான். ஆனா தேவன் எதை நம்புகிறாரோ அதை மனுஷனிடத்தில் தேவன் கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை விரும்புகிறது, அவர் விரும்புகிறதை மட்டும் செய்கிறது தான் நாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் செய்ய நினைக்காததை நாம் ஒரு நாள் செய்யவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நாம் என்ன செய்ய நினைக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கை என்ன? நம்முடைய காரியங்கள் என்ன?
நம்முடைய சூழ்நிலை என்ன, நம்முடைய காரியங்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்தில் இருப்பது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காலையில் எனக்கு ரொம்ப பலவீனம். அப்போ நான் இந்த பாட்டை பாடிட்டே உட்கார்ந்துருந்தேன். என்னுடைய படுக்கை அறையில் நான் இந்த பாட்டை பாடிட்டே உட்கார்ந்துருந்தேன். அப்போ தான் பரிசுத்த ஆவியானவர் சொன்னார், உனக்குரிய பலனை எனக்குள்ளே இருந்து நான் உனக்கு கொடுப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ சொல்லுவேன், ஒவ்வொரு நாளும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஏன் தெரியுமா? நிற்க, ஓட, நடக்க எல்லாத்துக்கும் பலன் எங்கேருந்து வருது தெரியுமா? நம்ம நினைக்கிறோம் நம்ம சாப்பிட்றதுனால தான், மருந்து சாப்பிட்றதுனால தான், சத்தான ஆகாரம் சாப்பிட்றதுனால தான் நமக்கு பலன் வருதுன்னு நாம் நினைக்கிறோம். இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. ஜெபம் என்பது தேவனை சார்ந்து கொள்வது. நான் எல்லா சபையிலும் இதை தான் சொல்லுவேன். முதல்ல ஒரு விசுவாசி, ஒரு சபை என்ன செய்யணும்னா ஜெபிக்கணும். ஜெபம் இல்லைன்னா அவன் வாழ்க்கையே இல்லை. ஜெபம் தேவனை சார்ந்து கொள்வது. ஜெபம் தேவனுடைய கரத்தை அசைப்பது. ஆராதனை தேவனையே அசைக்குமா. இன்னைக்கு ஆராதனை நல்லா இருந்தது, ஆனால் இன்னும் கொஞ்சம் நேரம் போயிருக்கலாம். ஆனால் இல்லை. ஜெபம் தேவனுடைய கரத்தை அசைக்கும். ஆராதனை தேவனையே அசைச்சு இங்க கொண்டு வந்துடும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப சபை புதிய ஆரம்பத்துக்குள் கடந்து போகணும். இந்த வருஷம் என்ன வருஷம்? விசுவாசிக்கு, சபைக்கு என்ன வருஷம்? என்ன ஆண்டு? என்ன ஆண்டு? மறந்துட்டீங்களா? போன மாசம் என்ன பிரசங்கம் பண்ணோம்? இதே இடத்துல நின்று என்ன செய்தி? ஆராதிக்கும் போது, ஆராதனை செய்யும் போது தேவன் அவர்களுடைய சிறையிருப்பை எல்லாம் மாற்றுவார். ஆராதிக்கிற மனுஷனுக்குள்ளே தேவன் வாசம் பண்ணுகிறவர் மாத்திரம் அல்ல, அவரோடு கூட இருக்கிற ஒவ்வொரு மனுஷனையும் தேவன் அசைப்பார். அல்லேலூயா. அதுதான் போன மாச பிரசங்கம். எனக்கு ஞாபகம் இருக்கு, உங்களுக்கு ஞாபகம் இல்லை. ஜெபம் தேவனுடைய கரத்தை அசைக்கும். ஆராதனை தேவனையே அசைக்கும். சபை ஒரு புதிய ஆரம்பத்துக்குள் வரணும். அதுக்கு முந்தின மாசம் ஒரு பிரசங்கம் பண்ணு. நம்ம சபையில் ஒரு ஏணி வைக்கப்பட்டு இருக்கிறது. அது 22 வருஷமா அது அப்படியே தான் இருந்தது. இப்பதான் அதுக்கு முதல் படி ஆரம்பமானது. ஆனா அந்த முதல் படியில கால் வைக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப சங்கட்டமா இருக்கு. ஜெபமே இல்லை, ஜெபிக்கிற விசுவாசி இல்லை. ஜெபிக்கிற ஒவ்வொரு விசுவாசியும் எதை கண்டுக்கிறாங்கன்னா அவங்கள மட்டுமே கண்டு கொண்டு தான் போறாங்களே தவிர சபைக்கு நான் என்ன செய்ய வேண்டும், சபையின் காரியத்துக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறது இல்லை, பார்க்கறது இல்லை. அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், ஏசாயா எழுதின புஸ்தகம், ஏசாயா தீர்க்க தரிசனம் 59ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, ஒருவனும் இல்லை என்று கண்டு
பண்ணுகிறவன் இல்லை என்று ஆச்சரியப்பட்டார். ஆதலால் அவருடைய புயமே அவருக்கு ரட்சிப்பாகி அவருடைய நீதியே அவரை தாங்குகிறது. அவருடைய நீதியே அவரை தாங்குகிறது. ஒருவரும் இல்லை. இம்மானுவேல் சபையிலிருந்து, இம்மானுவேல் பாஸ்டர் சபையிலிருந்து ஒருவரும் இல்லை. அல்லேலூயா. ஏன் அல்லேலூயா வரல? இம்மானுவேல் பாஸ்டர் சபையிலிருந்து ஒருவரும் இல்லை. ஆரம்பத்தில் நல்லா இருந்தது. ஆரம்பத்தில் சபை திறந்திருந்தது. ஆரம்பத்தில் எல்லாமே இருந்தது. ஆனா இப்போ இல்லை, ஒருவரும் இல்லை என்று கண்டு அவர் என்ன பண்ணாராம்? ஆச்சரியப்பட்டாராம். இன்னைக்கு ஏன் நம்ம சபை அப்படியே இருக்கு? ஏன் நம்ம இன்னும் அப்படியே இருக்கோம்? ஏன் இன்னும் நம்ம அப்படியே இருக்கோம்? ஏன் நம்ம தேவனோட ஐக்கியம் கொள்ளுகிறது இல்லை? ஏன் தேவனோட ஜெபிக்க வர்றதில்லை? ஏன் தேவனோட நம்ம பேச வருகிறதில்லை? ஏன் அப்படின்னா நமக்கு நேரம் இல்லை. என்ன இல்லை? நேரம் இல்லை. மனுஷனோட ஐக்கியம் இல்லை. விசுவாசிக்கு விசுவாசி ஐக்கியம் இல்லை. ஒன்று தேவனோட ஐக்கியம் இல்லை. ரெண்டாவது விசுவாசியோட ஐக்கியம் இல்லை. மூணாவது சபையோட ஐக்கியம் இல்லை. நாலாவது ஊழியரோடு ஐக்கியம் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு ஐக்கியம் நம்மை சபையை உயிர்ப்பிக்கும். இந்த வார்த்தையை நான் 20 நாளா தியானிச்சுக்கிட்டே இருந்தேன். ஒரு பிரசங்கம் அப்படின்னா சும்மா இல்லை. 20 நாளா நான் இதை தியானிச்சு ஒவ்வொன்னா நான் எழுதி நேற்று முழுசும் உட்கார்ந்துதான் இருந்தேன். ஒரு மனுஷன் தேவனோடு ஐக்கியமா இருப்பது இல்லை. விசுவாசி ஐக்கியம் இல்லை. ஊழியக்காரனோடு விசுவாசிக்கு ஐக்கியம் இல்லை. சபையோடு விசுவாசிக்கு ஐக்கியம் இல்லை. ஏன்னா அவங்க எப்படி இருக்காங்கன்னா எனக்கு 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 மட்டும்தான், என் குடும்பத்துக்கு மட்டும்தான், என் பிள்ளைகளுக்கு மட்டும்தான் அப்படின்னு என்ன செய்றாங்க? அவங்க அதில் தான் ஓடுறாங்க. அல்லேலூயா. ஆச்சரியப்பட்டாராம். விண்ணப்பம் பண்ணுகிறவர்கள் இல்லை என்று கண்டு ஆச்சரியப்பட்டாராம். இன்றைக்கு நமக்கு ஒரு நினைவு இருக்கிறது. நமக்கு ஒரு காரியம் இருக்கிறது. நாம் என்ன செய்ய போகிறோம்? நாம் எப்படி இருக்க போகிறோம்? நம்முடைய வாழ்க்கை என்ன? நம்முடைய காரியம் என்ன? நம்முடைய சூழ்நிலை என்ன அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நாம் என்ன செய்ய போகிறோம்? ஜெபம் என்பது ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையில முக்கியத்துவம். நம்ம சொல்லுவோம் நமக்கு நேரம் இல்லை, என் வாழ்க்கையை கவனிக்கவே எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இப்ப அழகு அப்படின்னு சொல்லி நான் ஒரு பிரசங்கத்தை தயார் பண்ணேன். ஆனா ஆண்டவர் சொன்னாரு, அழகு அப்படின்றது ஒவ்வொரு மனுஷனுக்கும் உள்ளான அழகு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி
நான் ஒவ்வொருவரையும் என்ன செஞ்சிட்டு இருக்கிறேன், பார்த்துட்டே இருக்கிறேன். நான் சொல்ல வர்றதை மட்டும் நீ சொல்லு அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தையை ஆண்டவர் என்னுடைய காதுகளிலே போட்டார். ஜெபம் ஆவிக்குரிய வாழ்க்கையின் முக்கியத்துவம், தேவை. ஜெபம் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும். எங்க கட்டுது தேவனுடைய ராஜ்யத்தை? நம்ம எங்க கட்டுறோங்க? நம்ம எங்க கட்டுறோம்? கட்டுறதே இல்லைங்க. தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிற விசுவாசி அவங்க யாரு தெரியுமா? அவருக்காக நியமிக்கப்பட்ட மணவாட்டி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாட்கள்ல நாம் என்ன செய்ய போகிறோம்? நாம் என்ன செய்ய போகிறோம்? வெளிப்படுத்தின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, யுத்தவான்களோட யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படிக்கு அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதும் அல்லாமல் ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும் பாஷைக்காரர் மேலும் ஜாதிகள் மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டிக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். காதுள்ளவன் எவனோ அவன் கேட்க கடவன். காது உள்ளவன் எவனோ அவன் கேட்க கடவன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபிக்கிற ஒவ்வொரு மனுஷனும் ருசி உள்ளவனாய் இருக்கிறான். தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறான், தேவனை அசைக்கிறான், தேவனோடு கூட இருக்கிறான். அவனுடைய வாழ்க்கையில முக்கியத்துவமே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு தேவனுடைய ராஜ்யம் எங்க வரணும் அப்படின்னா உங்க குடும்பத்துக்குள்ள. அதனாலதான் காது உள்ளவன் எவனோ அவன் கேட்க கடவன். முடிவு காலம் வருகிறது, அந்தி கிறிஸ்து ஆட்சி வருகிறது. அவன் எல்லாத்துக்குமே தயாராயிட்டான். இன்னைக்கு நீ என்ன செய்ய போற? நீ எங்க நிக்க போற? நீ எந்த இடத்துல நிக்க போற? அததான் சொல்லுகிறார், காது உள்ளவன் எவனோ அவன் கேட்கணும். அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். அவர் வருகை சீக்கிரமாய் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. உட்கார்ந்து இருக்கிற நாமே உட்கார்ந்து இல்லாம எத்தனை ஆத்துமாக்களை நம்ம ஆதாயம் பண்றோம் சொல்லுங்க. தேவனுடைய ராஜ்யத்தை எங்கெங்க கட்டுறோம் சொல்லுங்க. இன்னைக்கு விசுவாசி எல்லாம் ஆப்சென்ட். கர்த்தருடைய ராஜ்யம் பூமிக்கு வருகிறதற்கு ஆயத்தமா இருக்கு. ஆனா முதல்ல உங்க குடும்பத்துல வரணும். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த குடும்பத்துக்குள்ளே தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுதோ அது பூமியில கட்டப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஓசியா எழுதின புத்தகம் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, யூதாவே உனக்கு ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. உனக்கு ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. நான் என் ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது இஸ்ரவேலை குணமாக்க விரும்பும் போதும் எப்ராயின் அக்கிரமம் சமாரியாவின் பொல்லாப்புகளும் வெளிப்படுத்தப்படும். அவர்கள் வஞ்சனை செய்கிறார்கள். திருடன் உள்ளே வருகிறான், வெளியே பரிகாரரின் கூட்டத்தார் கொள்ளையிடுகிறார்கள். அவர்கள் பொல்லாப்பை எல்லாம் நான் நினைவில் வைத்திருக்கிறேன் என்று. போதும். இங்கே 6ஆம் அதிகாரம் 10வது வசனம் பாத்தீங்கன்னா, பயங்கரமான காரியத்தை இஸ்ரவேல் வம்சத்தாரில் கண்டேன். அங்கே எப்ராயிம் வேசித்தனம் உண்டு. எப்ராயிமின் வேசித்தனம் உண்டு. இஸ்ரவேல் தீட்டுப்பட்டு போயிற்று. இஸ்ரவேல் தீட்டுப்பட்டு போயிடுச்சு. அதனால 11ஆம் வசனத்துல சொல்றாரு, யூதாவே உனக்கு ஒரு அறுப்பு காலம் உண்டு.
உண்டு. அறுக்கிறதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் அவர் சொல்வதை கேட்கிறதில்லை. எப்ராயிம் புத்திரர் வேசித்தனம் பண்ணுகிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை என்ன? இன்றைக்கு நம்முடைய காரியங்கள் என்ன? இன்றைக்கு நம்முடைய சூழ்நிலை என்ன? நாம் எங்க இருக்கிறோம்? ஒண்ணு, முடிவு காலம் வந்து கொண்டே இருக்கிறது. இரண்டாவது, அறுப்பு காலம் வந்து கொண்டே இருக்கிறது. விசுவாசியே, சபையே, நீ என்ன செய்ய போகிறாய்? நீ எங்க நிற்கிறாய்? நீ எந்த இடத்துல நிற்கிற? அவருக்குள்ள இருக்கிறாயா? அவருக்குள் நிலைத்திருக்கிறாயா? அவரோடு இணைக்கப்பட்டு இருக்கிறாயா? அவரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? அவர் சொல்வதையெல்லாம் நீ செய்து கொண்டிருக்கிறாயா? உன் ஆத்துமா என்ன சொல்லுகிறது? இன்றைக்கு நம்முடைய தீர்மானம் என்ன? நம்முடைய வாழ்க்கையின் தீர்மானம் என்ன? நாம் என்ன செய்ய போகிறோம்? அல்லேலூயா. இன்றைக்கு விசுவாசி நாம் எல்லாம் யோசிக்கணும். நாம் யோசிக்கணும். யோசிக்கும் போது மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் என்ன செய்ய போகிறோம்? நாம் எங்க நிற்கிறோம்? நாம் எந்த இடத்துல நிற்கிறோம்? நாம் என்ன செய்ய போகிறோம்? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாத்திரையாகம புஸ்தகத்தில் 15ஆம் அதிகாரத்தில் மீரியாம் இப்படியாய் பாடுறாங்க. நான் கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் எனக்கு வெற்றி சிறந்தார். கர்த்தரை நான் பாடுவேன், அவர் மகிமையாய் எனக்கு வெற்றி சிறந்தார். ஒரு மனுஷன் கர்த்தரை பாடும்போது மட்டும்தான் அவருடைய மகிமை நம்ம மேல இறங்கும். கர்த்தருடைய மகிமை இறங்காவிட்டா அவனுடைய வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லை. ஏன்னா இது சபைக்கு மகிமையான ஆண்டு, சபையின் வாழ்க்கைக்கு மகிமையான ஆண்டு, சபையின் காரியத்திற்கு மகிமையான ஆண்டு, சபையின் ஊழியத்திற்கு மகிமையான ஆண்டு, சபையின் ஜெபத்திற்கு மகிமையான ஆண்டு. ஒவ்வொரு விசுவாசியும் அவர் என்ன செய்யறாரா? தூக்கி பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய கண்கள் இந்த சபையின் மீது. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் எங்க நிற்கிறோம்? நாம் எந்த இடத்துல இருக்கிறோம்? நாம் என்ன செய்கிறோம்? நம் சிந்தனை என்ன? நம்முடைய நோக்கம் என்ன? நம்முடைய காரியம் என்ன? நாம் எங்கு இருக்கிறோம்? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மனுஷன் நினைக்கலாம், ஆனா தேவன் நினைக்க மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருக்கு பிரியமாய் இருப்பதை மட்டும்தான் அவர் என்ன செய்யறாராம்? ஒவ்வொரு மனுஷனையும் கண்ணோக்கி பார்க்கிறார். ஏன் நான் இதை இவ்வளவு வைராக்கியமா நான் சொல்றேன் அப்படின்னா, ஏன் வாழ்க்கையில இதெல்லாம் நடக்குது? ஏன் வாழ்க்கையில இதை ஆண்டவர் செய்கிறாரு? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எழும்பு, எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். முடிவு காலம் வருகிறது, அறுப்பு காலம் வருகிறது, ராக்காலம் வருகிறது. காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள். மகிமையான தேவன் மகிமையான காரியங்களை செய்கிறவர். அதனால தான் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியே வரும்போது சிவந்த செங்கடலை அவங்க கடக்கும் போது மேரியம் பாடினாங்க, கர்த்தரை பாடிடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில எகிப்து வரலாம், எகிப்து இருக்கலாம், உலகம் இருக்கலாம்.
அதை கடந்து வரும்போது மட்டும்தான் கர்த்தரை மகிமையாய் பாட முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. எழும்பு 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 சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். இனி நாட்களும் இல்லை, காலங்களும் இல்லை, மாதங்களும் இல்லை, வருஷங்களும் இல்லை. ஏன் தெரியுமா? நமக்கு கொடுக்கப்பட்ட காலங்கள் முடிய போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நீ எங்கு நிற்கிறாய்? இன்றைக்கு நீ எங்கு நிற்கிறாய்? இன்றைக்கு நீ எங்கு நிற்கிறாய்? நீ எப்படி ஜெபிக்கிறாய்? நீ எப்படி உபவாசிக்கிறாய்? நீ எப்படி வேதம் வாசிக்கிறாய்? நீ எப்படி ஆண்டவரை தியானிக்கிறாய்? நீ எங்கு நிற்கிறாய்? உன்னை குறித்து ஆண்டவருக்கு ஒரு திட்டம் உண்டு. உன்னை குறித்து ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் உண்டு. இந்த சபையை குறித்து ஒரு நோக்கம் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொரு விசுவாசியையும் அவர் என்ன செய்யறாருன்னா, அவர் கண்ணோக்கி பார்க்கிறார். போன மாசம் ஒரு சபையில நான் பிரசங்கிக்கும் போது ஒரு வார்த்தை சொன்னேன். அவருடைய உள்ள கையிலே ஒவ்வொருவரையும் வரைந்து வைத்திருக்கிறார். ஒரு மனுஷனை இப்ப நம்மளா இருந்தா ஒண்ணுதான் வரைய முடியும். இப்ப சாமையாவை நான் இங்க வரையணும் அப்படின்னா நான் அவனுடைய உருவத்தை மட்டும்தான் வரைய முடியும். அப்படிதானே? ஆனா அவர் அப்படி இல்லை. சபையையும் விசுவாசியையும் உலகத்தையும் உலகத்தில் உள்ள அத்தனை கோடி ஜனங்களையும் 800 கோடி 60 லட்சம் மக்களை உள்ளங்கையில் வைத்திருக்கிறாராம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், எழும்பு எழும்பு, தூசியை உதறிவிட்டு எழும்பு. இனி உனக்கு நாட்களும் இல்லை, காலங்களும் இல்லை, வருஷங்களும் இல்லை, மாதங்களும் இல்லை. நீ எங்கு நிற்கிறாய்? நான் ஒரு அழகான பிரசங்கத்தை எடுத்துட்டு வந்தேன் பிரசங்கிக்கணும்னு. ஆனா இந்த சபையை நான் என்ன உருவாக்கணும் அப்படின்னு நான் விரும்புறேன்னு ஆண்டவர் சொன்னார். நான் இன்னும் இந்த சபையை நான் உருவாக்கணும், இன்னும் இந்த சபையை நான் புடமிடணும், இன்னும் இந்த சபையில் இருக்கிற விசுவாசியை புடமிட்டு எழுப்பணும். ஒரு பவுனை கடையில் போய் வாங்கிறதுக்கு முன்னாடி குயவன் என்ன செய்யறான்? அதை என்ன செய்யறான்? அந்த கொள்ளன் என்ன செய்யறான்? நெருப்புல போடுறான். நெருப்புல போட்டு எடுத்துட்டு அது மேல ஈயத்தை ஊத்துறான். அதை மறுபடியும் நெருப்புல போடுறான். அதை மறுபடியும் வெளியே எடுக்கிறான். அதை மறுபடியும் அதை போடுறான். ஏன்னா அது போட 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 அது என்ன செய்யலாம்? அது அதோட வெளிச்சத்தை காண்பிக்குது, அதோட பிரகாசத்தை காண்பிக்குது. இப்போ ஒரு மனுஷன் கழுத்துல போட்டு போனா நம்ம என்ன சொல்றோம்? நம்ம என்ன சொல்றோம்? பார்க்குறோம்ல, நான்லாம் போடுறது இல்லைப்பா, நான்லாம் கழட்டி 45 வருஷம் ஆச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா அந்த பொன்னை புடமிடுகிறது போல நம்மை புடமிடுகிறாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி இப்படின்னு 5 மாசத்தை நெருங்கிட்டோம். இந்த 5 மாசம் 4 மாசம் நம்ம என்ன செஞ்சோம்? நாம எப்படி வாழ்ந்திருக்கிறோம்? நாம எங்க நிற்கிறோம்? பிரசங்கம் கேட்கிறோம் தான், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறோம் தான். ஆனா அது நம்முடைய சிந்தையில இல்லையே, அதை நினைக்கிறது இல்லையே, அதை சிந்திக்கிறது இல்லையே, அதை யோசிக்கிறது இல்லையே. கேட்கிறோம்,
அப்படியே விட்டுட்டு அப்படியே போயிடுறோம். அதை தான் வெளிப்படுத்தின சுவிசேஷத்தில் யோவானுக்கு தேவன் வெளிப்படுத்தினார், காது உள்ளவன் எவனும் கேட்க கடவன். உங்களுக்கெல்லாம் காது இருக்கா இல்லையா? காது இருக்கா இல்லையா? காது இருக்கிறவங்களாம் அல்ல இல்லையா சொல்லுங்க. அப்புறம் ஏன் கேட்கறது இல்லை? அப்புறம் ஏன் சிந்திக்கிறது இல்லை? 45 வருஷம் பிரசங்கம் இன்னும் என் மைண்டில் இருக்கு. நான் விசுவாசியா இருந்த காலத்தில் பிரசங்கியார் பண்ண பிரசங்கமெல்லாம் இன்னும் எனக்குள்ள இருக்கு. ஆனா உங்களுக்கு இன்னைக்கு பண்ண பிரசங்கம் நாளைக்கு கேட்டா இல்லை. ஏன் தெரியுமா? நம்ம அந்த அளவுக்கு வளர்றோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை தான் சொன்னார், எழும்பு எழும்பு, தூசியை உதறி விட்டு எழும்பு எழும்பு, உன் வல்லமையை தரித்துக்கொள். ஏசாயா 60ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தில் சொல்லுகிறார், எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. எங்க ஒளி வரணும்? எங்க வரணும்? உனக்குள்ள, உன் குடும்பத்துக்குள்ள, உன் பிள்ளைகளுக்குள்ள, உன் வாழ்க்கையில, உன்னுடைய பிரயாணத்தில், உன்னுடைய பொருளாதாரத்தில் ஒளி வந்தா மட்டும்தாங்க ஆசீர்வாதமே வரும். இன்னைக்கு ஏன் ஆசீர்வாதம் இல்லை? ஏன் நம்முடைய வாழ்க்கை நம்ம அப்படியே இருக்கிறோம் தெரியுமா? உங்களுக்கு கண்டுபிடிச்சிங்களா? கண்டுபிடிச்சிங்களா? கண்டுபிடிக்கிறவன் தான் விசுவாசி. சும்மா ஆராதனைக்கு வந்துட்டு உட்காந்துட்டு பைபிளை தூக்கிட்டு போயிட்டு அதுக்கு அடுத்த வாரம் வந்துட்டு உட்காந்துட்டு திரும்பி போகிறதே விசுவாசி இல்லை. நான் ஏன் தெரிந்து கொண்டேன், நான் ஏன் ஆண்டவரை கண்டு கொண்டேன், நான் ஏன் இப்படி இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் எனக்கு இதை செய்கிறதற்கு நான் என்ன செய்யணும்னு ஒரு விசுவாசி கண்டுபிடிக்கணும். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையை கண்டுபிடிக்கணும். நான் இப்படி இருந்தேன், கர்த்தர் என்னை இங்க கண்டுபிடிச்சார். வேதத்துல நிறைய பேரை ஆண்டவர் கண்டுபிடிச்சாராம். இன்றைக்கு உங்களையும் கண்டுபிடிச்சிருக்கிறார். நீ எழும்பணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்தா தான் காலத்தை என்ன செய்ய முடியும்? பிரயோஜனப்படுத்த முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரசங்கி எழுதின புஸ்தகத்தில் பிரசங்கி சொல்லுகிறார், 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு காலங்கள் உண்டு. எல்லா காலத்திலேயும் நமக்கு ஒரு காலம் இருக்கு. மனுஷனுக்கு காலங்கள் இருக்கு. அழுகிறதற்கு, சந்தோஷமா இருக்கிறதுக்கு, துக்கமா இருக்கிறதுக்கு, வியாதி வந்தா அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு காலம் இருக்கு. பிரசங்கி சொல்றாரு. ஆனா உங்களுக்கும் எனக்கும் ஒரு காலம் இருக்கு. அது என்ன காலம் தெரியுமா? தேவனை தேடுகிற ஒவ்வொரு மனுஷனையும் தேவன் என்ன செய்றாராம்? ஒரு காலத்தை நியமித்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் தேவனோடு கூட சஞ்சரிக்கும் போது அவனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நாம் என்ன செய்ய போகிறோம்? நாம் எங்க நிற்கிறோம்? வேகமா மணி ஓடுது. நாம் எங்க நிற்க போறோம்? நாம் எந்த இடத்துல நிற்கிறோம்? அர்ப்பணிப்பு இருக்குதா? அலங்காரம் இருக்குதா? நாம் என்ன செய்ய போகிறோம்? நாம் என்ன செய்ய போகிறோம்? நம்முடைய வாழ்க்கை எஸ்தர் எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம்.
அவன் தன் ராஜ்யத்தின் மகிமையான ஐஸ்வர்யத்தையும் மகத்துவத்தின் சிறந்த பிரதாபத்தையும் அநேக நாளாகிய 180 நாளளவும் விளங்க செய்து கொண்டிருந்தான். 150 நாளளவும் விருந்து செய்தானாம். அப்ப இந்த எஸ்தரின் புஸ்தகத்துல எஸ்தருக்கு ஒரு அழகு இருந்தது, வஸ்திக்கு ஒரு அழகு இருந்தது. அவள் தன் ராஜாவுக்கு கீழ்ப்படியாமல் அவளை மறுதளித்து போனபடியால் அந்த இடத்துக்கு எஸ்தர் வந்தாள். இன்றைக்கு நீ என்ன செய்ய போகிறாய்? அல்லேலூயா. அவளுடைய அழகு வேற. அதான் 45ஆம் சங்கீதத்தில் சொல்லுகிறாள், அவள் பூரண அழகு உள்ளவள். சபை எப்போதுமே பூரணமா இருக்கணுமா? 7 வகை பூரணத்தை நான் இங்க குறிப்பிட்டிருக்கிறேன், ஆனா அதை சொல்ல முடியாது. இன்றைக்கு மனுஷனுடைய வாழ்க்கையில 7 விதமான அத்தியாயங்கள் நம்முடைய வாழ்க்கையில வரணும். 7 விதமான சுவாபங்கள் நம்முடைய வாழ்க்கையில வரணும். 7 விதமான ஐக்கியங்கள் நம்முடைய வாழ்க்கையில வரணும். ஏன்னா அப்பதான் மனுஷன் எழும்ப முடியும், அப்பதான் விசுவாசி எழும்ப முடியும், அப்பதான் சபை எழும்ப முடியும். அவள் உள்ளான பூரண மகிமை உள்ளவள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ராஜா அவள் அலைகள் பிரியப்படுவாராம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ராஜா அவள் அலைகள் பிரியப்படுவார்னா இப்ப சபையை அவர் பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சபை அழகா இருக்கணும், சபை அழகா இருக்கணும். இந்த எஸ்தருக்கு ஒரு நாளை குறிப்பிட்டிருந்தாங்க, 1 வருடம். அவள் ஆயத்தமாகிறதற்கு 1 வருடம். 6 மாதம் வெள்ளை போலத்தினாலும் 6 மாதம் சுகந்த வாசனையினாலும் தன்னை அலங்கரித்தார். நான் முன்னாடியே சொன்னேன், கர்த்தர் இந்த சபையை புடமிட போகிறார். கர்த்தர் இந்த சபையை பொன்னை புடமிடுகிறது போல நீங்க உங்களை புடமிட்டால் மாத்திரமே நீங்க பொன்னாக விளங்க முடியும். அல்லேலூயா. இந்த வருஷம் முழுவதும் பொன்னாக விளங்கணுமா வேணாமா? இப்போ வெள்ளை போலத்தினால் எஸ்தர் தன்னை அலங்கரித்தாள். ஒரு அலங்கரிப்பு தேவை சபைக்கு. சபைக்கு ஒரு அலங்கரிப்பு தேவை. ஜபத்தில் அலங்கரிக்கணும், விசுவாசத்தில் அலங்கரிக்கணும், நற்கொறிகளை அலங்கரிக்கணும், மற்றவர்களோடு கூட ஐக்கியமாய் இருக்கிறதுல ஒரு அலங்கரிப்பு வேணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அர்ப்பணம் என்பது வேறு, அலங்கரிப்பு என்பது வேறு. தன்னை அலங்கரித்து கொண்டால் மாத்திரமே. அல்லேலூயா. இன்றைக்கு ஏன் சபைக்கு, நம்முடைய சபைக்கு மட்டும் ஆண்டவர் இப்படி பேசுறாருன்னா, நீங்கள்லாம் எழும்பணும். இன்னும் நீங்க அப்படியே இருக்கிறீங்க, இன்னும் எழும்ப முடியாம இருக்கிறீங்க, இன்னும் உலகத்தை பார்த்து கொண்டே இருக்கிறீங்க. இன்னும் உலகம் நமக்குள்ள வாழ்ந்துகிட்டே இருக்கு. உலகத்தை விட்டு நம்மளால வெளியே வர முடியல. எகிப்தை விட்டு இன்னும் வெளியே வர முடியல. சிவந்த சமுத்திரத்தை இன்னும் நம்ம கடக்க முடியல. ஏன் ஏன் அப்படின்னா, நமக்கு பின்னாடி இருந்துட்டு ஒன்னு இழுத்துக்கிட்டே இருக்கு. போகாத, நீ எனக்கு வேணும், போவாத. நீ போனினா மகிமையின் ராஜா உனக்குள்ளே வந்துருவான், நீ போவாத அப்படின்னு நமக்கு பின்னாடி ஒன்று இழுத்துக்கிட்டே இருக்கு. அது என்ன தெரியுமா? என்ன தெரியுமா? உலகம். ஒரு மனுஷன் உலகத்தோடு சார்ந்து வாழும்போது அவன் தேவனையே, இப்ப பாத்தீங்கன்னா கடல்ல மீன் கிடக்கு, மீனுக்குள்ள உப்பு இல்லை. இப்ப கடல் முழுசும் உப்பு. ஆனா
தெரியுமா? அது எவ்வளவு பெரிய உப்புல அது கடந்தாலும் அது சொல்லுதான், நீ எனக்குள்ள வரக்கூடாது, நீ எனக்குள்ள வரக்கூடாது. இந்த உலகமாகிய கடலுக்கு பெரிய உப்புங்க. அதுக்குள்ள நீ நீந்தி போய்கிட்டே இருந்தா கடலுக்குள்ள இருக்கிற உப்பு, உலகமாகிய உப்பு உனக்குள்ள வராது. அந்த மீனை பிடிச்சி அதை நல்லா எல்லாம் போடுறதெல்லாம் போட்டு உப்பு போட்டு அது ருசி சமைச்சா அது எப்படி இருக்குது? ருசியா இருக்கு. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் என்கிற உப்பு உனக்குள்ள வரணும். அல்லேலூயா, அல்லேலூயா. உலகமாகிய உப்பு உனக்குள்ள இருந்தா உனக்கு ருசி இல்லை. பரிசுத்த ஆவியானவருடைய உப்பு உனக்குள்ள இருந்தா உனக்குள்ள ஜெபம் வரும், ஆராதனை வரும், வேத தியானம் வரும், ஐக்கியம் வரும், அன்பு வரும், நற்குறியை வரும், மனுஷரோடு ஐக்கியமாயிருக்கிறது வரும், விசுவாசியோடு ஐக்கியமாயிருக்கிறது வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை சார்ந்து தேவனோடு ஐக்கியமாயிருக்கிற ஒவ்வொரு விசுவாசியும் தேவனோடு சார்ந்திருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு சுகந்த வாசனை, அதுக்கப்புறம் நீ புடமிடப்படும் போது மட்டும்தான் அது சுகந்த வாசனை உனக்குள்ளே வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. சபையின் மனவாட்டியை இந்த சபை உருவாக்கணுமா? எபேசியர் 4:7 கிறிஸ்துவினுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்மில் அவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அவள் பூரண அளவு அழகு அவனுக்குள்ளே ஆண்டவர் கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளிலே கிறிஸ்துவினுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்மில் அவனுக்கு பூரண கிருபை. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நாம் எங்கே இருக்கிறோம்? நாம் எந்த இடத்துல இருக்கிறோம்? எழும்பு, முடிவு காலம் வருகிறது. எழும்பு, அறுப்பு காலம் வருகிறது. எழும்பு, ராக்காலம் வருகிறது. எழும்பு, அறுவடை காலம் வருகிறது. எழும்பு, காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று கண்டு தேவன் ஆச்சரியப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சபையின் மீது தேவன் ஒரு நோக்கமாயிருக்கிறார். சபை ஆயத்தப்படணும். அல்லேலூயா, சபை ஆயத்தப்படணும். வருகையில் நாம் என்ன செய்ய முடியாது? கைவிடப்பட கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு ஒரு ராஜ்யத்தை ஆண்டவர், நாங்கள் சங்கீத புஸ்தகம் தான் வாசிச்சுட்டு வரோம். அதில் ஒரு வசனம் தாவீது எழுதி இருக்கிறார். ராஜ்யங்கள் கர்த்தருடையவைகள். ராஜ்யங்களில் இருக்கிறது எல்லாம் கர்த்தருடையது. பூமியில் இருக்கிறது எல்லாம் கர்த்தருடையது. அவர் ராஜாக்களை ஆளுகிறவர், சபையை ஆளுகிறவர், சபையில் இருக்கிற ஜனங்களை ஆளுகிறவர், ஊழியர்களை ஆளுகிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் என்றென்றைக்கும் மகிழ்ச்சியாயிருக்குமாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாட்கள்ல நாம் எங்க நிற்கிறோம்? நாம் எங்க நிற்கிறோம்? சூலமித்தியாள் சொன்னா உன்னத பாட்டு புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில், நான் நேசரை தேடினேன், அவரை காணவில்லை. என் நேசரை நான் தேடினேன், அவரை காணவில்லை. அவர் போயிட்டாரு. இன்றைக்கு நாம் அப்படிதான் இருக்கிறோம். சூலமித்தியாளுடைய நித்திரை நேசரை பார்க்க முடியல. இன்னைக்கு நாம் எல்லாம் படுத்து தூங்கிட்டு தான் இருக்கிறோம். இன்னைக்கு நம்முடைய ஆத்மா தூங்கிக்கிட்டே இருக்கு.
எழுமல சூலமித்தியால் கர்த்தரை தேடுனா கதவை திறக்கல. இன்னைக்கு நாம அப்படிதான் இருக்கிறோம். கர்த்தரை தேடுறோம் தான். பாசு சொல்ற ஒவ்வொரு நேரத்திலையும் ஜெபிக்க வரோம் தான். ஆனா நாம என்ன செய்யறதில்ல, இறுதி கதவை திறக்கிறதில்ல. திறந்து கொடுத்தா தான் உள்ள வர முடியுங்க. அதை தான் சொல்றாரு வெளிப்படுத்தின சுவிசேஷத்தில் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் என்ன சொல்றாரு? இதோ வாசல் படி நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனோடு பிரவேசித்து நான் போஜனம் பண்ணுவேன். ஒரு அவனோடு போஜனம் பண்ணுகிற அளவுக்கு அவர் என்ன செய்கிறாராம்? நம்மோடு உறவாட ஆயத்தமாயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எழும்பு, எழும்பு, உன் வல்லமையை தரித்துக்கொள். இன்றைக்கு சிம்சோன் தாயின் வயிற்றுல இருக்கும் போதே அபிஷேகம் பெற்றவன் தான். கர்த்தருடைய ராஜ்யத்தை குறித்து கேட்டவன் தான். இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்க வந்தவன் தான். ஆனா என்னைக்கு தெலீலாள் மடியில படுத்தானோ அன்னைக்கு அவனுடைய அபிஷேகம் போயிட்டு. அல்லேலூயா. இன்னைக்கு நீ பூரண அழகுள்ளவளாய் மாறணுமா? தெலீலாள் மடியில படுக்காத. மகிமை உள்ளவளாய் மாறணுமா? உலகத்து மடியில படுக்காத. படுத்தினா அபிஷேகம் போயிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நாம் எங்க இருக்கிறோம்? நாம் எந்த இடத்துல இருக்கிறோம்? அரிப்பு காலம் ஒன்று வருகிறது. அரிப்பு காலம் ஒன்று வருகிறது. மரத்தின் வேர் அருகே கோடாரி வைக்கப்பட்டிருக்கிறது. கனிகொடாத நல்ல மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். நீ எங்க இருக்கிற? நம்ம எல்லாம் எழுப்பி நிற்போமா? நம்ம எல்லாம் எழுப்பி நிற்போமா? எங்க இருக்கிறாய்? நீ எந்த இடத்துல இருக்கிறாய்? நீ எந்த இடத்துல நின்று வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்? அலங்கரிக்கப்பட்ட மனவாட்டியா இருக்கிறாயா? பூரண உள்ள அழகுள்ளவளா இருக்கிறாயா? நீ எங்க இருக்கிறாய்? இல்லை, சுலமித்தியாளை போல, சிம்சோனை போல நெத்தரை உள்ளவளா இருக்கிறாயா? நீ எங்க இருக்கிறாய்? தேவனை மறந்து எங்க நிற்கிறாய்? அவர் சொல்லுகிறதை கேட்க உனக்கு மனமில்லையா? காது உள்ளவன் கேட்க கடவன் என்று சொன்ன அந்த வார்த்தை இன்றைக்கு நீ என்ன செய்ய போகிறாய்? நாம் எல்லாம் ஒப்பு கொடுப்போமா? நாம் எல்லாம் ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவர், இதற்கு நான் தகுதியா இருக்கிறேனா? நான் தகுதியா இருக்கிறேனா? என்னுடைய வாழ்க்கை தகுதியா இருக்கிறதா? அவர் நம்மை பார்க்கிறார். எந்த சூழ்நிலையிலையும் அவர் நம்மை பார்க்கிறார். நாம் எங்க நின்னாலும் அவர் பார்க்கிறார். நம்ம எந்த இடத்துல நின்னாலும் அவர் பார்க்கிறார். அவர் நம்மை காண்கிற தேவன். அவர் நம்மை கண்டுபிடித்திருக்கிறார். எங்க கண்டுபிடித்திருக்கிறார். கலங்கினே நீர் என்னை கண்டே, பதறினே நீர் என்னை பார்த்தே, கலங்கினே நீர் என்னை கண்டே, பதறினே நீர் என்னை பார்த்தே, கல்வாரி நண்டை வந்தே.
நல்லனே சராக வந்து என்னை மீட்டினே. கலங்கி நின்ற நேரம் எல்லாம், பதறி நின்ற நேரம் எல்லாம், கைவிட்ட நேரம் எல்லாம் அவர் உங்களை கண்டுபிடித்திருக்கிறது. நாம் எங்கே இருக்கிறோம் என்பதை அவர் அறிந்து நம்முடைய மத்தியிலே அவர் வந்திருக்கிறார். நம்முடைய மத்தியிலே அவர் வந்திருக்கிறார். உன்னை கண்டுபிடித்திருக்கிறார். நீ என்ன செய்ய போகிறார்? நீ என்ன செய்ய போகிறார்? ஆயத்தமா? 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 அவரை சந்திக்க ஆயத்தமா? அவரை சந்திக்க ஆயத்தமா? அவரோடு கூட இருக்க ஆயத்தமா? சபையிலே எழும்பு, எழும்பு, உன் வஸ்திரத்தை உடுத்திக்கொள். ராஜா அரண்மனைக்குள்ளே போகிறதற்கு உன்னை தகுதிப்படுத்திக் கொள். மனவாட்டியே, உன் தகுதி என்ன? இன்றைக்கு நீ ஆராய்ந்து பார்ப்பாயானா உன்னை நீ அவர் மேன்மைப்படுத்த வல்லமுள்ள தேவனாயிருக்கிறார். கைகள் உயர்த்தி Holy Spirit, hallelujah, hallelujah. எல்லாரும் சேர்ந்து பாடலாம். Hallelujah.